முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்றப்ப 2 மூட்டையும் தேஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு காலுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு செகண்ட் காலுக்கு அப்புறம் பண்ணலாமா? இல்ல 2 மூட்டையும் ஒரே டைம்ல மாத்திக்கலாமா? அப்படின்றது தான் காமனான டவுட் பேஷண்ட்டுக்கு. நம்மளுக்கு ஒரே டைம்ல 2 மூட்டையும் மாத்துறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஸோ அந்த கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா நம்ம டெஃபினட்டா 2 காலையும் ஒரே டைம்ல மாத்திக்கலாம். 2 கால்லயுமே உங்களுக்கு சிவியரா தேய்மானம் இருக்கணும். 2 கால்லயுமே உங்களுக்கு சிவியரா பெயின் இருக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. தேர்ட் அவங்களோட ஹீமோகுளோபின் லெவல் ரத்த அளவு அதிகமா இருந்துச்சு அப்படின்றப்ப நம்ம தாராளமா 2 காலுக்கும் ஒரே டைம்ல பண்ண முடியும். அதனால நம்மளுக்கு அந்த டபுள் பிளட் லாஸ் ஆறது கம்மியாகும். இதுல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா பேஷண்டோட ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரே டைம்ல இருக்கு. அனஸ்தீசியா ரிஸ்க்கும் ஒரே டைம்ல அவங்க எடுக்கிறாங்க. செகண்ட் பெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ஒரே டைம்ல பண்றாங்க. சீக்கிரமே அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஸோ அதனால 2 மூட்டும் தேஞ்சிருக்கு, 2 மூட்டுலையுமே சிவியர் பெயின் இருக்கு அப்படின்றப்ப இந்த கிரைட்டீரியாஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா தாராளமா நீங்க 2 மூட்டுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது இந்த பதிவுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.